அன்புக்கினியவர்களே, இன்று நாம் நம்முடைய இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை யோசேப்பு அவருடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஜோசப், யோசேப்பு, வளனார் என்ற பெயர்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். தூய யோசேப்பு ஒரு உண்மையான தந்தைக்குரிய அடையாளம், நல்ல குடும்பத்தின் தந்தை என்ற சிந்தனையில் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு தந்தை என்பவருக்கு குடும்பத்தில் பல பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்பு என்பது அன்பு செலுத்துவது, பொறுப்புணர்வோடு இருப்பது, விசுவாசம் நிறைந்தவர்களாக எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வது. ஆனால் யோசேப்பு உண்மையிலேயே அவருடைய இயேசு பிறப்பதற்காக ஒரு காரணமாக இருந்தவர் அல்ல, மாறாக இயேசுவை வளர்ப்பதில் காரணமாக இருந்தவர். ஆகவே அவர் ஒரு வளர்ப்பு தந்தை. ஆனால் அடிப்படையில் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் முழுமையாக ஈடுபட்டவர், தாழ்ச்சியுடன் இருந்தவர், அன்பு செலுத்தியவர் என்று சொல்லலாம். ஆக யோசேப்பு ஒரு தந்தையாக, வளர்ப்பு தந்தையாக இயேசுவுக்கு பொருட்களை மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், விசுவாசத்தை கொடுக்கிறார், வழிகாட்டுதலை கொடுக்கிறார். அவர் எங்கேயும் அதிகம் பேசியதில்லை, மாறாக தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக ஒரு தந்தையாக நிமிர்ந்து நிற்கிறார். ஆக இன்று நாம் பார்க்க போகின்ற இந்த தந்தையின் அடையாளம் என்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் தேவை. மற்றவர்களை பாதுகாக்கின்றவர் ஒவ்வொருவருக்கும், அதாவது பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ், மென்டர்ஸ், உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொருவரும் யோசேப்பினுடைய அடிப்படை தன்மைகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக யோசேப்பு என்பவர் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலில் மனிதராக இருக்கின்றார். விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் மனிதர் என்று சொல்லுகின்ற பொழுது இவர் பலமுறை சோதிக்கப்பட்டிருக்கின்றார், குழப்பத்திற்குள் சென்று இருக்கின்றார். எப்பொழுதென்றால் அன்னை மரியாள் கருவுற்ற பொழுது, அதாவது அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு முன்பே அன்னை மரியாள் கருவுற்று இருக்கின்றார். இதில் அவருக்கு சிறிது பயம் இருந்தாலும், ஆனால் அந்த பயத்தை எதை கண்டு கடந்து வருகின்றார் என்றால் விசுவாசத்தின் அடிப்படையிலே. என்றால் கடவுளுடைய செய்தியை வானதூர் வழியாக கேட்கின்றார். கேட்டுவிட்டு அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்வை பயணிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஏரோதரசன் இயேசுவை கொல்லுவதற்கு தேடுகின்றான். அங்கேயும் இரவு நேரத்திலே அவருக்கு ஒரு செய்தி வானதூரால் கொடுக்கப்படுகின்றது. எகிப்துக்கு குழந்தையை எடுத்துச் செல்ல உடனடியாக அவர் அந்த செயலை செய்கின்றார். யோசித்து நாளை செய்யலாம் என்று பார்க்கவில்லை. செய்தி கிடைக்கிறது. அடுத்த நொடியே அவர் இயேசுக்குரிய பாதுகாப்பையும் அன்னை மரிக்குரிய பாதுகாப்பையும் கொடுக்கின்ற ஒரு முடிவை எடுத்து செயல்படுகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஒரு அன்பு செய்கின்ற, பொறுப்புள்ள, பாதுகாப்பை கொடுக்கின்ற ஒரு தந்தையாக. ஏனென்றால் அன்னை மரியும் இயேசுவும் பெத்லகேமில் இருந்திருக்கிறார்கள், எகிப்தில் இருந்திருக்கிறார்கள், நசரேத்தில் இருந்திருக்கிறார்கள். எங்கும் அவர் ஒரு தந்தையாக தான் நிமிர்ந்திருந்தார். குடும்பத்தின் தேவையை முன்னிலைப்படுத்தினாரே ஒழிய தன்னுடைய ஆசைகளை அல்லது தன்னுடைய சொகுசை அவர் முன்னிலைப்படுத்தவில்லை. இன்றைக்கு பல குடும்பங்கள் துன்பப்படுவது, பிரிந்திருப்பது அடிப்படை காரணம் தந்தையினுடைய உடனிருப்பு இல்லாததுதான். அவர்கள் ஃபிசிக்கலாகவும் இல்லை, எமோஷனலாகவும் குழந்தைகளோடு இல்லை, மனைவியோடு இல்லை. வேலை 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 என்று முன்னிலைப்படுத்துகின்ற அப்பாக்கள் இருக்கின்றார்கள். தன்னுடைய இன்பம், தன்னுடைய ஆசை, தான் விரும்புகின்றவற்றை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற பல அப்பாக்கள் இருக்கின்றார்கள். இப்படி அப்பாக்கள் இருந்தால் அந்த குடும்பங்கள் எப்படி மகிழ்வுள்ள குடும்பமாக மாறும்? என்றால் ஒரு அப்பா என்பவர் குழந்தைகளோடு இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், தன்னுடைய உடனிருப்பை காண்பிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்பா என்பவர் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி, பாதுகாப்பாளர். அப்பா என்பவர் தன்னையே தியாகம் செய்கிறார். எதற்காக? குடும்பத்திற்காக. பணத்தை மட்டுமே சம்பாதிப்பதும் அல்லது தன்னுடைய இன்பத்தை மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பதும் என்பது நல்ல ஒரு தந்தைக்குரிய அடையாளம் அல்ல. ஒரு இளம் தந்தை சொல்லுகின்றார், நான் என்னுடைய நேரத்தை எல்லாம் வேலையிலே செலவு செய்தேன், போதிய பணத்தை சம்பாதித்தேன், என்னுடைய மகளுடைய பிறந்த நாள் மற்றும் அவள் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டிருந்தேன்.
ஆனால் ஒரு நாள் என்னுடைய குழந்தை என்னிடம் சொன்னாள், அப்பா, எனக்கு இனிமே எந்த பொம்மையும் வாங்கித்தர வேண்டாம், எனக்கு நீங்கள் மட்டும் போதும். அப்பொழுது நான் உணர்ந்தேன், நான் சம்பாதிக்கின்ற பணமும் சரி, நான் வாங்கி கொடுக்கின்ற பொருளும் சரி, என்னுடைய உடனிருப்புக்கு ஈடாகாது என்பதை புரிந்து கொண்டேன். அந்த நொடியே நான் என்னை மாற்றிக்கொண்டேன். நான் வீட்டிற்கு நேரமாக வருவதுண்டு, குடும்பத்தோடு ஜெபிப்பதுண்டு, என்னுடைய குழந்தைகளோடு நான் நேரம் செலவிடுவது உண்டு. அதுபோன்று என்னுடைய மனைவியோடும் நான் என்னுடைய நேரத்தை செலவிடுகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நான் என்னுடைய உடனிருப்பின் வழியாக அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் அவர் கொடுக்கின்ற இரண்டாவது செய்தியாக பார்க்கின்றோம். மூன்றாவதாக அவர் ஒரு வழிகாட்டி, அதாவது மர வேலை செய்கின்றவர். ஆக உழைப்பினுடைய மேன்மையை இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்வின் மூலம் காட்டுகின்றார், தன்னுடைய நேர்மையை சொல்லிக் கொடுக்கின்றார், வாழ்ந்து காட்டுகின்றார், தாழ்ச்சியுள்ள மனிதனாக இருக்கின்றார். காரணம், ஒரு விசுவாசத்தின் தந்தையாக தன்னுடைய அந்த குடும்பத்தை ஆலயத்திற்கும் எடுத்துச் செல்லுகின்றார். அதுபோன்று யூதர்களுடைய பாரம்பரியங்கள் அவற்றை கடைபிடிப்பதையும் நாம் விழித்தில் பார்க்கின்றோம். ஆக விசுவாசத்திலும் அவர் உறுதிப்பட இருந்தது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பமும் அனைத்திலும் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகின்றார். இன்றைக்கு இருக்கின்ற எத்தனை அப்பாக்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆலயத்திற்கு அழைத்துச் செல்கின்றீர்கள்? எத்தனை அப்பாக்கள் குழந்தைகளை ஆலயத்திற்கு அழைத்துச் சென்று நற்கருடைய மேன்மையை விளக்குகின்றீர்கள்? கடவுள் எப்படி நமக்கு உதவி புரிகின்றார் என்று விளக்குகின்றீர்கள்? பல நேரங்களிலே நீங்கள் சுயநலவாதிகளாக இருக்கின்றீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நல்லவற்றை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, நீங்கள் வாழ்ந்து காட்டுவதும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி உண்மையான ஒரு தந்தையாக நீங்கள் இருக்க முடியும்? ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அது நல்லதுதான். உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதுபோன்று இருக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் நீங்கள் சொல்லுவதை கேட்டு வளர்வதில்லை, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து வளர்கிறார்கள். எடுத்துக்காட்டு, நீங்கள் ஜெபிப்பதை பார்க்கின்றார்கள், நீங்கள் ஜெபித்தால் அவர்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். நீங்கள் உண்மையும் நேர்மையுடன் இருந்தால் அதை பார்த்து அவர்களும் கற்றுக்கொள்ளுகின்றார்கள். நீங்கள் பிறரை மதிப்பதை பார்த்தார்கள் என்றால் உங்களை மதிப்பார்கள். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை நீங்கள் மதித்தீர்கள் என்றால் நாளை நீங்கள் முதியவர்கள் ஆகின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள், உங்களை அன்பு செய்வார்கள். அதாவது பொதுவாக நம்ம சொல்கிறது என்ன, எல்லா குழந்தைகளிடம் நேர்மையாக இருக்க வேண்டும். இதுபோன்று தான் ஒரு தந்தையும் சொல்லுகின்றார் தன்னுடைய மகனிடம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் அவ்வப்பொழுது பொய் சொல்வதுண்டு. வேலையின் பொழுதும் அன்றாட வாழ்க்கையிலும் பொய்கள் சொல்வதுண்டு. ஒரு நாள் அவருடைய மகன் பள்ளியிலே ஒரு பொய் சொல்லி மாட்டிக்கொண்டான். அப்பொழுது ஆசிரியர் கேட்கின்றார்கள், எதற்காக பொய் சொன்னாய்? அப்போது அவன் சொன்னது என்ன தெரியுமா? என்னுடைய அப்பா பொய் சொன்னார், அதனால் பொய் சொல்கிற தப்பு இல்லைன்னு நினச்சேன். இது ஒவ்வொரு பெற்றோர்களையும் பாதிக்க வேண்டிய ஒரு சொல். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை உண்மை என்று குழந்தைகள் நம்பிக்கொள்ளுகின்றார்கள். அந்த நொடி அந்த தந்தை மனமாற்றம் அடைகின்றார். இனிமே நான் குழந்தைகளிடத்திலே பொய் சொல்லக்கூடாது, என்னுடைய வார்த்தையில் நான் தெளிவாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் குடும்பத்தின் தலைமை பண்பில் இருக்கின்ற பொழுது பொறுப்புகள் என்பது முக்கியம். ஏனென்றால் குடும்பம் ஒரு கோவில். அந்த கோவில் அழகுபடுத்த வேண்டும் என்றால் அங்கு வாழுகின்ற ஒவ்வொருவரும் வாழ்வை சிறப்புமிக்கதாக வாழ வேண்டும். முதலாவதாக விசுவாசம் உள்ளவர்களாக, அந்த விசுவாசத்தை கடத்தக்கூடியவர்களாக. இரண்டாவது பாதுகாப்பாளர்களாக, உங்களுடைய உடனிருப்பையும் அதுபோன்று நீங்கள் பி ரெஸ்பான்சிபிள், ஒரு ரோல் மாடலாக இருங்க, வழிகாட்டுங்க, அவங்களுக்கு எக்ஸாம்பிளரியாக இருங்க. ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு கார்டியனா, ஒரு மென்டரா, எப்படி யோசேப்பு இருந்தாரோ அதுபோன்று. இதைத்தான் அபுலாத்தரசமா சொல்லுவாங்க, எல்லா புனிதர்கள் வழியாக நாம் ஜெபிக்கலாம், ஆனால் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது ஏதாவது 10 கேட்டால் 2 வாங்கி கொடுப்பார்கள். ஆனால் யோசேப்பிடம் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். ஆகவே குடும்பங்கள் நம்முடைய இயேசுடைய தந்தை, வளர்ப்பு தந்தை சூசேப்பரை உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாவலராக எடுத்து உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியில் திளைக்க நான் வரவேண்டி இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க தூய வளனார் வழியாக, தூய சூசேப்பர் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.